ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்னைக்கு சூப்பரான சாம்பார் தான் எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் நான் எப்படி வச்சேன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி வைக்கிறதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இல்லைனா நம்ம எந்த டம்ளரில் தண்ணி எடுத்தோமோ அதில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், பூண்டு வந்து ஒரு 5-6 பல் பூண்டு, தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு வேகத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இது மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான காய்கறி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் இருந்துச்சு, இதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வேணால் பீன்ஸு, அவரைக்காய் இதெல்லாம் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். முள்ளங்கி கூட சேர்த்து பண்ணலாம். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்ச காய்கறி எல்லாமே இப்போ கட் பண்ணி சேர்த்துட்டு காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் மட்டும் இப்போ சேர்க்க வேண்டாம். இந்த காய்கறியில் எல்லாமே பாதி அளவுக்கு வெந்தோ அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து ரொம்ப வெந்து வந்துடும், அதனால தான். இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த காய்கறி எல்லாமே பாதி அளவுக்கு வெந்துருச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு இதில் பச்சை மிளகா சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே இப்போ முருங்கைக்காயும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காயும் சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். ஒரு கொத்து கறிவேப்பிலை இப்போயே நான் சேர்த்துக்கிறேன். கறிவேப்பிலை வந்து இந்த மாதிரி வேகும்போது சேர்த்தா அதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக இறங்கி ரொம்பவே சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து முருங்கைக்காயும் நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இருக்கட்டும் இதுவும். இப்போ காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த முருங்கைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூளோட பச்சை வாசம் எல்லாமே நல்லா போயிடும். இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பு வந்துட்டு 5 விசில் வடித்து எடுத்துருக்கேன். நல்லாவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட மசிச்சு விட்டுக்கலாம். அந்த தக்காளி வந்து கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். தக்காளி வந்துட்டு இந்த மாதிரி பருப்பில் சேர்த்து வேக வச்சு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ஏற்கனவே கரைச்சி வச்ச புளியும் இந்த பருப்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பருப்பு வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இருக்கட்டும். இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா காய் எல்லாமே சூப்பராக வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு புளி தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அதுக்கப்புறம் கட்டி ஆகிடும். இது வந்து நம்ம நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 2 சில்லி தேங்காய் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிற பிளாக் எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இந்த சாம்பாரில் இப்போ நம்ம சேர்த்து விட்டுடலாம். தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இதை வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், கறிவேப்பிலை சேர்த்து இதை நான் தாளிச்சிக்கிறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், கறிவேப்பிலை சேர்த்துட்டு தாளித்து இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபீஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.